சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உனக்கான அதிர்ஷ்ட செய்தியை கொண்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன் குழந்தையே. உன் அப்பா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல வருகிறேன் என்றால் அதில் பல காரணங்கள் இருக்கும் என்பதை தாண்டி அது உன்னுடைய நன்மைக்கு என்பதுதான் முதலாவது விஷயம். உனக்கான வாழ்க்கை இது. உனக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாமும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற நேரம். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து அதை எல்லாமும் உனக்கென சரியாக நான் தருகின்ற நேரம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்காக மட்டுமே இன்று நான் நடத்தி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க, இனி உன்னை என்னென்ன விஷயங்கள் எல்லாமே ஆட்டி படைக்கிறது என்பதையும் இந்த வாழ்க்கை, இனி உனக்கு என்ன தர வேண்டும் என்பதையும் நான் சரியாக உன் முன்னால் தந்து விட நினைக்கின்றேன். இத்தனை நாளும் என் குழந்தை உன்னை சோதித்த ஒவ்வொரு விஷயங்களும் நினைத்து இனிமேலும் கலங்காதே. நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருப்பது ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா இந்த இரவு பொழுதில் உன்னோடு பேச நினைக்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை முழுமைப்படுத்த வருகின்ற இந்த காலம். இனி எதையுமே சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக என் குழந்தை நீ விட்டு விடாதே. எல்லாமும் நன்மைக்கு என்பதை உணர்ந்து கொண்டு நீ வாடும் இந்த வாழ்க்கை இனி முழுக்க முழுக்க உன் நம்பிக்கை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயங்களையும் எண்ணி என் குழந்தை இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை சரி செய்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருப்பது முழுக்க முழுக்க இனி உன்னை முழுமைப்படுத்தி ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட கஷ்டங்கள் எல்லாமும் தீர்ந்து, இனி உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ அதை சரியாகவே உனக்கு கொடுத்துவிட நான் முடிவெடுத்து விட்டேன். உன் முன்னால் வந்து நிற்கிறேன். எந்த நேரமும் நமக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அடுத்த நொடி நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் நாளைய தினம் ஒரு வாசலை உன் வீட்டை சுற்றி அதாவது நாளைய தினம் ஒரு வாசனை உன் வீட்டை சுற்றி இருந்துவிட்டால் போதும். உன்னை விட அதிர்ஷ்டசாலி இங்கு வேறு யாரும் இருக்க முடியாது என்று நான் இத்தனை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், என் குழந்தையே, என் வார்த்தைகளை என்றாவது நீ செவிகொடுத்து கேட்க வேண்டும் என்பதுதான் உண்மை. செவிகொடுத்து கேட்டுவிட்டால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் என்பதை மறந்து விடாதே. இத்தனை இந்த சாயப்பாவின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை சரியாக தெரியப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் நாம் பெறக்கூடிய ஒரு விஷயம் நம்மை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதுதான் இந்த வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நினைத்துவிட்டால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெரியப்படுத்தாமல் நான் சென்று விட மாட்டேன். வெளியில் சொல்ல முடியாத சில வேதனைகள் இருக்கும். அவர்களுக்கு எல்லாம் ஒரே ஆறுதல், அந்த தனிமை கொடுக்கும். தனிமை எப்பொழுதுமே சற்று வித்தியாசமானது தான். ஏனென்றால் இந்த தனிமை என்ன செய்யும் தெரியுமா? நீ மறக்க வேண்டியதை எல்லாமும் உன்னை நினைக்க வைக்கும். ஆனால் அதே நேரம் நினைக்க வேண்டியதை எல்லாமும் உன்னை மறக்க வைக்கும். சில நேரம் அது வழி தரும். சில நேரம் அது உனக்கு நிம்மதியை கொடுக்கும். இதுதான் உண்மை. ஆனால் ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய், தனிமை உன் எதிரி அல்ல என்று. உன்னை உனக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு நண்பன். பிடித்த வாழ்க்கையை வாழ்பவன் அதிர்ஷ்டசாலி. ஆனால் எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை நேசித்து வாழ்பவன்தான் உண்மையான புத்திசாலி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழத் தெரிந்தவன் எப்பொழுதும் தான் நினைத்ததை நிச்சயமாக சாதித்து விடுவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வாழ்க்கையில் அவன் விரும்பியதை விரும்பியது போலவே அவன் அடைந்து விடுவான் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நல்லதை வேண்டி நீ சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உரிய புரிதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் எல்லாவற்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. பல ஆச்சரியங்களையும் பல அதிசயங்களையும் தாண்டி நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு வாழ்க்கையில் உன்னுடைய நிம்மதி அங்கே உனக்காக காத்திருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பா சொல்வது போல ஒரு சில புரிதல்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு எப்பொழுதும் நிச்சயமாக வேண்டும். அது இருந்துவிட்டால் நம்மை யாராலும் அவ்வளவு சுலபமாக அசைத்து பார்க்க விட முடியாது. சில புரிதல்கள் நாம் விரும்பியதை எல்லாம் நாம் விரும்பியபடியே நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் நம்மை இந்த 1000 கஷ்டங்களையும் மறந்து நிச்சயமாக சிரிக்க வைக்கும்.
அப்படிப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது தெய்வம் சொன்னது உனக்கு நினைவுக்கு வர வேண்டும். என் குழந்தையே, எந்த உறவில் நீ பயணிக்கிறாய் என்பது எல்லாம் முக்கியம் கிடையாது. அதில் உண்மை இருக்கிறதா என்பதுதான் அவசியம். பெயரில்லாத உறவுகளும் பாசம் இருந்தால் பொக்கிஷம்தான். சொல்லாத வார்த்தைகளும் புரிந்து கொள்ளும். மனம் இருந்தால் போதும். நாடகமில்லாத அன்புதான் எல்லா உறவுகளுக்கும் அடையாளம். அதுதான் எல்லா உறவுகளுக்கும் ஆணிவேராக நிற்கும் என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது என்பதும், ஏது நடக்கிறது என்பதும், இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுத்து உனக்கு மன நிறைவைக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எந்த நேரத்திலும் என் குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை முழுமையாக மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. தேவையில்லாமல் எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சோதிப்பதில்லை. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் என் குழந்தை நீ முழுமையாக புரிந்து கொள். முழுக்க முழுக்க சரியாக ஒவ்வொன்றையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. இனி இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் உன்னை சரியாக கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ புரிந்து கொள். சரியான மனநிலையில் இந்த வாழ்க்கை உன்னை அமைதியாக வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். உனக்காகவே நான் உன்னை சுற்றி வரும் இந்த நேரம், சாயப்பா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம், இனி அத்தனையிலும் என் குழந்தை நீ மீண்டு வருவாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளவுதான் நீ முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் உன்னை சோதித்திருக்கலாம் அல்லவா? அதனால் இதையெல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு புரிதல்களையும் கொண்டு நீ பேரானந்தம் அடையத்தான் வேண்டும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா உனக்காக ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த பொழுதுகள் முழுக்க உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதை எல்லாமும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு சரியாகவே கொடுத்து விடுகிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. பல தருணங்களையும் பல காயங்களையும் கடந்து உன்னால் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. நாளைய விடியல் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பிய பொழுதாக உனக்கு மாற வேண்டும். உன்னுடைய ஆசைகள் எல்லாமும் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை யோசித்த விஷயங்கள் இனி உனக்கென்று ஒவ்வொரு உண்மைகளை நடத்தி கொடுத்து உன்னை வாழச் சொல்ல வேண்டும். என் அன்பு குழந்தையே, நாளைய தினம், அதாவது குபேர குபேர பகவானின் இந்த நாளில் என் குழந்தை நீ செய்ய நினைக்கும் சில விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நேர்மையும் உனக்கான தெளிவும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் உன்னை சரியாக புரிய வைக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய தேவைகள் என்னவோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு பல புரிதல்களை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கென்று பல நன்மைகள் நடந்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஆசைகள் என்னவாக இருக்கின்றதோ மற்றவர்கள் கை நீட்டி பேசிவிடக்கூடாது, மற்றவர்கள் கை நீட்டி எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது என்பதை பொறுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறதோ அதை எல்லாமும் உனக்கு சரியாகவே கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த சாயப்பா உடனிருந்து உனக்கு சொல்வதை எப்பொழுதும் என் குழந்தை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் யோசித்து நீ வருந்திக் கொண்டிருக்காமல், உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த காலம் முழுக்க என் குழந்தை நீ எதற்காக போராடினாயோ, எது உனக்கு தேவையோ அது எல்லாம் நீ சரியாக புரிந்து, எப்பொழுதும் போல என் குழந்தை உனக்காக நான் தரக்கூடிய இந்த காலம் முழுக்க நீ எல்லா விஷயங்களிலும் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை. எதற்கெடுத்தாலும் குழம்பி தவிக்காதே. நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையின் பணம் என்ற ஒன்று ஒவ்வொருவரையும் அதிகமாக பாதித்திருக்கிறது. இந்த பணம் என்ற ஒன்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமான சோதனைக்கு ஆளாக்கி இருக்கிறது. அப்படிப்பட்ட பணம் உன் கைகளில் வேண்டுமென்று என் குழந்தை நீ விருப்பப்படுகிறாய் அல்லவா? இந்த பணத்தை நீ உறுதியாக பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் அல்லவா? அதைத்தான் நானும் உனக்கு சரியாக கொடுக்க நினைக்கின்றேன். நானும் அதைத்தான் உனக்கு சரியாக என்னவென்று சொல்லிவிட நினைக்கின்றேன். இதை எல்லாமும் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க உணர்ந்துத்தான் பணமும் எந்த அளவிற்கு நமக்கு தேவையோ அந்த அளவிற்கு நமக்கு கிடைத்தால் போதும். ஓரளவிற்கு மேல் அது உன் கைகளில் இருந்தாலும் சரி, அது உனக்கு ஒருபொழுதும் நம்பிக்கையை கொடுக்காது. மேலும் மேலும் அது உனக்கு சோதனைகளைத்தான் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் அது உனக்கு வேதனைகளைத்தான் கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. இதை எல்லாமும் தாண்டி என் குழந்தை நீ எதை உணர யோசிக்கிறாயோ,
எந்த விஷயத்தை புரிந்து கொள்ள நினைக்கிறாயோ, அந்த விஷயத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையை கொண்டு ஒவ்வொன்றையும் நீ உணர வேண்டும். நாளைய தினம் குபேர பகவானுக்கு சிறந்த தினமாக உன் சாயப்பா நான் சொல்கின்றேன் என்றால், அவரை நினைத்து உன் வீட்டின் பூஜை அறையில் ரூ. 1 நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து வை. உன் உன் வீட்டில் இருக்கின்ற பணக்கஷ்டம் நிச்சயமாக தீர்ந்துவிடும். இந்த சாயப்பா சொல்வதை ஒருமுறை செய்து பார், நிச்சயமாக உனக்கு அப்படியே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.